கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் கைதான தாவேக நிர்வாகிகள் ஜாமீன் கேட்க முடிவு செய்திருக்கிறார்கள். அது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டம் கடந்த 27ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பலர் குணமடைந்து நல்ல நிலையில் தற்போது வீடு திரும்பியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் கட்சி நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு வருகின்ற 14ஆம் தேதி வரை திருச்சி மத்திய சிறையில் நீதிமன்ற காவலுக்காக வைக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோருக்கு ஜாமீன் கேட்டு வரும் திங்கட்கிழமை கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு அளிக்க உள்ளதாக தாவேகா தரப்பு வழக்கறிஞர் அரசு என்பவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே முன்ஜாமீன் கேட்டு மனு வழங்குவதற்கு தயாராகி வந்த நிலையில்தான் மதியழகன் விரைவாகவே கைது செய்யப்பட்டார். இதன் காரணமாகவும் ஆயுத பூஜை தொடர் விடுமுறை காரணமாகவும் ஜாமீன் மனு வழங்குவதில் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.